ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், மணிவண்ணன் இயக்கி அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த 4 படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மணிவண்ணன் இயக்கிய பல படங்கள் 100 நாள் ஓடி இருக்கின்றன. பல படங்கள் 50 நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூலும் பெற்றிருக்கின்றன. இருந்தாலும் அதிக லாபம் என்று சொல்லும் பொழுது இப்போது மணிவண்ணன் இயக்கி அதிக லாபத்தை அள்ளித்தந்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலில் கோபுரங்கள் சாய்வதில்லை, மோகன் ராதா நடித்த படம். இந்த படம் 125 நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் பெற்றது. மணிவண்ணன் இயக்கிய முதல் படம், ஓரளவு நல்ல வசூலுடன் ஓடிய படம். இந்த படம் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது. அடுத்து இளமை காலங்கள், மோகன் சசிகலா நடித்த படம். இந்த படம் 175 நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது. பல இடங்களில் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது. இந்த படம் மூலம் தயாரிப்பாளர் கோவை தம்பிக்கு அதிக லாபம் கிடைத்தது. அடுத்த படம் 100வது நாள், மோகன் விஜயகாந்த் நளினி நடித்த திகில் படம். இது ஒரு வித்தியாசமான கதை அம்சத்தை கொண்டது. ரசிகர்களிடையே படம் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படம் 100 நாட்களை தாண்டி பல இடங்களில் நன்றாக ஓடியது, அருமையான வசூலை பெற்றது. இந்த படம் பரபரப்பாக அந்த நேரத்தில் பேசப்பட்ட படம். இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது. அடுத்து அமைதிப்படை, சத்யராஜ், சுஜாதா மற்றும் பலர் நடித்த படம். இந்த படம் ஒரு நல்ல வெற்றி படம். 175 நாள் வரை சென்னையில் ஓடியது. மற்ற இடங்களில் நன்றாக ஓடி 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. நல்ல வசூலும் கிடைத்து சாதனை படைத்தது. இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது. இப்போது சொல்லப்பட்ட 4 படங்களும் மணிவண்ணன் இயக்கத்தில் நல்ல லாபம் கிடைத்த படங்களாகும். இன்னும் சில படங்கள் 100 நாட்கள் ஓடியிருந்தாலும் இந்த படங்களுக்கு பிறகுதான் லாபத்தில் வருகின்றன. சரி வியூவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனில் சந்திக்கிறேன். நன்றி.